ஓம் சாந்தி. பரம்பிதா பரமாத்மாவான சிவத்தந்தை பிரம்மா பாபாவின் சரீரத்தை தற்காலிகமாக எடுக்கின்றார். அதையே சார்ந்து இருப்பதில்லை. அதாவது இது ஒரு ஆதாரம் என்று உணர்ந்து தற்காலிகமாக சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். அதேபோல் நீங்களும் பெயரளவில் மட்டுமே இந்த சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்கின்றேன் என உணருங்கள். அப்பொழுதுதான் பணிவுத்தன்மை இருக்கும். இதனால் வெற்றி உங்கள் கூடவே வரும். சேவையில் வெற்றி அடைவதற்கான முக்கிய ஆதாரமே பணிவுத்தன்மையாகும். எந்த அளவு பணிவுத்தன்மை உள்ளதோ அந்த அளவு வெற்றி ஏற்படும். உங்களிடம் பணிவு என்னும் குணம் இருக்கும்போது ஒவ்வொருவரும் உங்களுக்கு தலை வணங்குவார்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் அடைந்த பொக்கிஷத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு நிமித்தமாக இருந்து வழங்கும்போது, நான் தந்தையிடமிருந்து பெற்ற பொக்கிஷங்களையே அளிக்கிறேன் என்ற உணர்வு இருக்குமேயானால், உங்களுடைய சிரேஷ்டமான சுயமரியாதை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் எப்பொழுதும் உங்கள் கண்களிலும் செயல்களிலும் பணிவுத்தன்மையும் இருக்கும். பணிவுத்தன்மை இல்லாமல் உலகத்திற்கு நன்மை என்பது ஏற்படாது. பாபாவை உங்களுடையவராக ஆக்கிவிட்டீர்கள். இதனால் அவர் மிக பணிவுடன் உங்களுக்கு கீழ்ப்படியும் வேலைக்காரர் ஆகிவிட்டார். இதே முறையில் தந்தையை பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த அளவு சிரேஷ்டமானவராக இருக்கிறீர்களோ அதற்கு சமமாக பணிவுத்தன்மையும் உங்களிடம் இருக்குமேயானால், அதனால் எந்தவித நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் பாபாவைப் போல பணிவுடன் இருந்து உங்களுடைய சிரேஷ்டமான சுயமரியாதையில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.